என் அன்பு மக்களுக்கு டிடியின் வணக்கங்கள். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்களா? ஓகேங்க, நம்ம சேனல்ல சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி எங்க அம்மா பொன்னாங்கண்ணி கீரையை சூப்பரா வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உரம் எதுவுமே பயன்படுத்தாம எப்படி ஈல்டு எடுத்தாங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதை உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போறேன். ஆரோக்கியத்தை அள்ளி அள்ளி தரும் இந்த கீரைகளை தேடி தேடி போய் மார்க்கெட்ல வாங்கினாலும் பூச்சி மருந்து அடிக்காத கீரையை வாங்க முடியுமா? அதுக்கு நம்ம வீட்டில் தான் வளர்க்கணும். பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி சிம்பிளா வளர்க்குறதுன்னு பார்க்கலாங்க. பொன்னாங்கண்ணி கீரையை சமையலுக்கு எடுத்துட்டு மீதம் இருக்கிற அந்த தண்டு பகுதியில் தூக்கி போடாமல் ஒரு 5-6 தண்டுகளை சேர்த்து எடுத்துக்கோங்க. அதை அப்படியே தொட்டியில் இருக்க மண்ணில் ஊன்றி வச்சிடலாம். தொட்டியில் இருக்க மண் எவ்வளோ கருன்னு இருக்குது பாருங்க. அந்த மண்ணை பார்க்கும் போதே அதில் எவ்வளோ வளம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்ற டிப்ஸையும் பார்க்கலாம். தற்போதைய சூழ்நிலையில் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான குளிர்ச்சி சூப்பராக கிடைக்கும். இந்த கோடை காலத்தில் நீங்கள் மட்டும் பார்க்க எப்படி மினுமினுப்போடு இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் நேச்சுரலாகவே நான் அப்படி தான். ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் ஃபோன் கம்ப்யூட்டர் பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன தாய்மார்களும் இப்போ இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியதான் இருக்குது. அதனால் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டு கண்ணாடிலாம் போடாமல் நம்ம கண்களை ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. பாருங்களேன், இதனால தான் பெரியவங்க போன கண்ணு கூட திரும்பி வரும் பொன்னாங்கண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தண்டுகளை நட்டு வச்ச கீரை தான் இப்போது இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி வச்சு 20-25 நாள்லேயே அறுவடை பண்ணிடலாம். பொன்னாங்கண்ணி கீரை தண்டுகளை தொட்டியில் ஊன்றி வச்சிட்ட பிறகு அதில் கொஞ்சம் உயிர் பிடிக்கிற வரைக்கும் நிழல்ல வைங்க. நேரடி வெயில் படக்கூடாது, ஆனால் வெளிச்சம் இருக்கணும். புது இலைகள் வந்ததுக்கப்புறம் காலை வெயிலும் மாலை வெயிலும் படுற மாதிரி இடத்துல வச்சிடலாங்க. கடையில் வாங்கின பொன்னாங்கண்ணி கீரையோட தண்டுகளை கீழே போடாமல் இந்த மாதிரி 2 தொட்டியில் வச்சு அறுவடை எடுத்து இப்போ 3ஆவது தொட்டிலையும் வைக்க போகிறாங்க. அறுவடை செய்யும் போது வேரோட எடுக்க வேண்டாங்க, கட் பண்ணி விட்டா போதும். கட் பண்ண தண்டுகள்லேருந்து இலைகள் எடுத்துட்டு மறுபடியும் ஊன்றி வச்சு உற்பத்தி பண்ணிட்டே இருக்கலாங்க. ஒரு முறை கடையில் வாங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே போதுன்ற அளவுக்கு வளர்க்க முடியும். இந்த தண்டுகளை ஊன்றி வைக்கும் போது இங்கே பாருங்க, கணுக்கள் இருக்கு. இதில் 2-3 கணுக்கள் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி ஊன்றி வச்சுட்டா சூப்பராக உயிர் பிடிச்சி வளருங்க. அம்மா அவங்களோட தொட்டி மண்ணை எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இது ஒரு மாடலுக்காக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் எந்த தொட்டியில் பொன்னாங்கண்ணி கீரை வளர்க்க போகிறீங்களோ அந்த தொட்டியை எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற தோட்டத்து மண், தொட்டியில் இருக்க மண்ணும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாளத்தோட காய்கறி கழிவு, தோட்டத்து கழிவுகளான இலை சருகுகள் எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு தேவை. இப்போது தொட்டியில் தோட்டத்து மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு கால்வாசி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வீட்டில் கிடைக்கிற ஒரு நாளத்தோடைய கிச்சன் வேஸ்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே காய்ந்த இலை சருகுகளை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி காய்கறி வேஸ்ட் போட்டிங்கன்னா 2 கைப்பிடி இலைத்தழைகள் வேஸ்ட் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே தொட்டி முழுசும் மண் போட்டு கம்ப்ளீட்டாக மூடிடலாம். இப்போ இதில் இருக்க மண்ணை உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10-20 நாள் கழித்து பொன்னாங்கண்ணி கீரை தண்டுகளை ஊன்றி வச்சிடலாம். அந்த 10-15 நாள் டைமிங்கில் வெயில் காலமாக இருந்தால் லேசாக தினமும் தண்ணி ஊற்றி ஈரமாக வச்சுருங்க. ரொம்ப சொதன்னு வைக்க வேண்டாம். ஒரு 10 நாள் கழித்து கீரை வாங்க போகிறீங்கன்னா இன்றைக்கே இதை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை தண்டுகளையும் தூக்கி போடாமல் காய்கறி வேஸ்ட்டையும் தூக்கி போடாமல் 15-20 ரூபா கொடுத்து வாங்குகிற கீரையை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்களும் வளர்த்து குலுன்னு ஒரு அறுவடையும் எடுத்து உங்களோட கீரையோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம எல்லாருக்கும் அதிகமாக வேணும். ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் வளர்த்த கீரைகளை அதிக அளவு உணவில் எடுத்துக்கிட்டு நாம் எல்லோரும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நம்ம டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனலில் உங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த வீடியோவை அனுப்பிய எங்கள் அம்மாவிற்கு மிக்க நன்றி. இந்த கீரையுடைய மகத்துவத்தையும் எப்படி வளர்க்கணும் அப்படின்ற இந்த பதிவை இப்போ ஷேர் பண்ணிங்கன்னா அது பல பேருக்கு உதவும். அன்பு மக்களே, இந்த பதிவுக்கு ஞாபகமாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.